அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ். பிறரை சந்தோஷப்படுத்திவிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருங்கள். இது ஒரு ₹2 கமாமரேட்டிவ் நார்மல் காயின். எல்லாம் மொத்தம் இவ்வளோதான். வேறு இதில் கிடையாது. எல்லா நாணயமும் வச்சாச்சு. ஆனால் எல்லாம் மின்ட்டும் வைக்கலை. ஆனால் ஸ்கேர் வச்சுருக்கேன், ரேர் வச்சுருக்கேன், எல்லா நாணயங்களும் வச்சுட்டேன். 1996 நேதாஜிலாம் வைக்கலை. ஆனால் 97 நேதாஜி வச்சுட்டேன். நேதாஜி காயின் 1 வச்சாச்சு. இதில் இருக்கிற 100% A to Z. ₹2 காயினில் வேறு நாணயம் கிடையாது. இதே நாணயத்தில் வேறு மின்ட் இருக்கலாம், இதே நாணயத்தில் வேறு இயர் இருக்கலாம், நேதாஜி மட்டும். மற்றபடி வேறு மாதிரியான நாணயங்கள் கிடையாது. 100% நாணயத்தை ஒரு குட் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ப்ரிப்பரிங், ஒரு தயார் செய்தல். வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி பதிவோடு பார்க்கலாம். உங்கள்கிட்ட 1982 ஒரு மேப் காயின், மும்பை மின்ட்டு. 1990 ஒரு ஹைதராபாத் மின்ட்டு, மேப் காயின் தான். அதுக்கடுத்து 1993 ஹாப்பி ஃபேமிலி அண்டு சுமால் ஃபேமிலி, மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின். 1993 பயோடைவர்சிட்டி, மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின். 1994 கொல்கட்டா மின்ட்டில் ஒரு வாட்டர் ஃபார் லைஃப் ஒரு நாணயம். அதுக்கடுத்து அக்ரி எக்ஸ்போ. இது வலைத்தளத்தில் என்னோடய ரேட்டு ₹850 ஒரு நாணயத்தினோட ரேட்டு. ஒரே ஒரு நாணயத்தோட ரேட்டு நீங்கள் எந்த மின்ட் எடுத்தாலும் ₹850. இது திருவள்ளுவர் எவ்வளோ தெரியுமா? ₹1250 வலைத்தளத்தினுடைய விலை. ஒரே மின்ட்டு தான். 1995 மும்பை மின்ட்டு. 1996 கொல்கட்டா சர்தார் வல்லபாய் படேல் ஸ்கேர் காயின். 1982 டெல்லி ஏசியன் கேம்ஸ் மும்பை மின்ட்டு. 1997 நேதாஜி கொல்கட்டா மின்ட்டு. 1998 அரவிந்து மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின். 1998 சித்தரஞ்சன் தாஸ் கொல்கட்டா மின்ட்டு. 1999 மும்பை மின்ட்டு சத்ரபதி சிவாஜி ஸ்கேர் காயின். 2000 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நொய்டா மின்ட்டு ஸ்கேர் காயின். 2001 சியாம பிரசாத் முகர்ஜி நொய்டா மின்ட்டு. 2002 ஜெயந்த் துக்காராம் கொல்கட்டா மின்ட்டு. 2003 ரயில்வே மும்பை மின்ட்டு. 2010 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1 மின்ட்டு தான் கொல்கட்டா மின்ட்டு. 2010 டெல்லி ஒரு கொல்கட்டா மின்ட்டு. 2007 இந்த 2 விரல்களை காட்டியவாறு ஒரு ₹2 காமன் காயின் வெளியிட்டாங்க. அது ஹைதராபாத் மின்ட்டு வச்சுருக்கேன். 2007 ப்ளஸ் காயின் வெளியிட்டாங்க. ஹைதராபாத் மின்ட்டு வச்சுருக்கேன். 2009 லூயிஸ் பிரெய்லி ஹைதராபாத் மின்ட்டு வச்சுருக்கேன். 2023 நொய்டா மின்ட்டில் ஒரு 75th இண்டிபெண்டன்ஸ் டே வச்சுருக்கேன். 2016 ஃப்ளோரா டிசைனில் பூ போட்ட டிசைனில் ஒரு மும்பை மின்ட் வச்சுருக்கேன். 2021 வாட்டர் ஃபார் ரெயின், அதாவது ரெயின் ட்ராப்ஸ் அந்த டிசைனில் ஒரு கொல்கட்டா மின்ட்டு யூஎன்சி காயின் வச்சுருக்கேன். 1992 6 கிராமில் ஒரு ஹைதராபாத் மின்ட்டு காயின் வச்சுருக்கேன். 1982 8 கிராம் காயின், இது 6 கிராம் காயின். 2007 கொல்கட்டா மின்ட்டில் 1 மின்ட்டு தான் ரேர் காயின், ₹3000 யூஎன்சி காயின் வச்சுருக்கேன். இது யூஎன்சி. இதில் 2800 2500க்குலாம் நான் நார்மல் கண்டிஷனில் வச்சுருக்கேன். இது யூஎன்சி எடுத்து வைக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வாங்கினது. இந்த நாணயம் வேண்டும் என்பவர்கள் இதோடு சேர்த்துக்கலாம், வேண்டாம் என்பவர்கள் இதை தூர எடுத்து வச்சிடலாம். புக்குனுடைய ரேட்டு பிரகாரம், வலைத்தளத்தினுடைய ரேட்டு பிரகாரம் 2ஐயும் ஒன்றா சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி, இந்த மின்ட்டுக்கு என்னென்ன ரேட்டு, இந்த ஸ்கேர் காயினுக்கு என்னென்ன ரேட்டு, இந்த ரேர் காயினுக்கு என்னென்ன ரேட்டு, இந்த காமன் காயினுக்கு என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பயோடேட்டா போட்டு இதை நான் எழுதுனதில் இதை நான் எழுதுனதில் இது மொத்தம் 27 வகையான நாணயம். இது 5, 10, 15, 20, 25, 26, இதையும் சேர்த்து 27 வகையான நாணயம்.
இதை நம்ம தூர எடுத்துருவோம். என்ன உங்களுக்கு விலை அதிகமாக தெரியும், தேவைன்னா இதை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கண்டிப்பாக நான் விற்கணும், இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது என்னைக்கா இருந்தாலும் யாராவது ஒரு நாள் நான் கொடுக்கத்தான் போகிறேன், அங்கே வாங்கத்தான் போகிறாங்க. நான் என்கிட்ட 4-5 காயின் வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் சரி, நான் சேர்த்து வச்சா உங்களுக்கு வந்து மொத்தமாக சொல்ல விலை அதிகமாக தெரியும். அதனால் தனியாக வச்சுதான் வேணுங்க. இது தனியாக இதோடு சேர்த்தே நீங்கள் தனி ரேட்டு போட்டு வாங்கிக்கோங்க. மற்றதில் இப்போ இதெல்லாம் 850 ரூபா, இது 250 ரூபா, இது 750 ரூபா அப்படின்னா இருக்குன்னு அதெல்லாம் தனியாக எடுக்கலை. இது ஒன்று மட்டும்தான் தனியாக எடுத்திருக்கேன். மொத்தம் இந்த 3000 அந்த 3000 காயினுக்கு சேர்த்து அதனுடைய ரேட் வந்து 8050 ரூபா ஆகுது. இதனுடைய மொத்த விலை சர்ச் பண்ணி போட்டதில் இந்த 3000 கழிச்சிட்டா அதுக்கு மேலே எவ்வளோ வருது? 5050 ரூபா. 8050ல் 3000 கழிச்சிட்டா எவ்வளோ வருது? 5050 ரூபா இதனுடைய விலை. சரி, நீங்கள் எவ்வளோ தரலாம்னு நினைக்கிய? ஒரு 50% ஒரு 2500 ரூபா. 5000 போடுவோம், 50 எடுத்துருவோம். அது ஷிப்பிங் சார்ஜ் வச்சுக்கிடுவோம். 5000ல் பாதி 2500 ரூபா. 2500ல் பாதி 1250 ரூபா போதும் எனக்கு. 1250 ரூபா மட்டும் கொடுங்க. இந்த ஒரு நாணயமே 850 ரூபா. நம்ம கொடுக்குறதே 400 ரூபா 300 இருக்கும், விலை அதிகமான நாணயம். இது எல்லா நாணயமும் சேர்த்து மொத்தம் 1250 ரூபா. அவ்வளோதான் போதும். ஒரு செட் காயின். நீங்கள் வேறு காயின் எங்கேயும் தேட வேண்டாம். வேறு டிசைனு, வேறு டெனாமினேஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரி உள்ள வடிவமைப்பு தவிர வேறு 2 ரூபாய் நாணயங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் எதையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கேன். 1250 ரூபா, 27 நாணயங்கள் மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.